இண்டிகோ விமான நிறுவனம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு மாநிலங்களவையில் நேற்று உறுதியளித்துள்ளார். கடந்த ஒரு வாரமாக இண்டிகோ விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகினர். இந்த விவகாரத்தில் விசாரணைக்கு பிறகு இண்டிகோ மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விமான போக்குவரத்து துறையில் இது முன்னுதாரணமான நடவடிக்கையாக இருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கான காரணங்கள் குறித்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு மேலும் கூறியதாவது, விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கு தானியங்கி தகவல் பரிமாற்ற அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமில்லை. பணியாளர் குழு மேலாண்மையில் இண்டிகோ மேற்கொண்ட தவறே முழு காரணம். ஒட்டுமொத்தமாக விமானிகளுக்கான திருத்தப்பட்ட பணி நேர கட்டுப்பாட்டு விதிகள் 22 உள்ளன. இதில் 15 விதிகள் நடப்பாண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டன. மீதமுள்ள 7 விதிகள் நவம்பர் 1ஆம் தேதி அமலுக்கு வந்தன. இந்த விதிகளை அமல்படுத்துவதற்கு முன்னர் மத்திய அரசு இண்டிகோ உட்பட அனைத்து விமான நிறுவனங்களுடனும் ஆலோசித்தது. பயணிகள் பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் இன்றி இந்த விதிகளை அமல்படுத்த வேண்டும் என விமான நிறுவனங்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து விமான நிறுவனங்கள் முன்வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் சில தளர்வுகளும் அளிக்கப்பட்டன. டிசம்பர் 1ஆம் தேதி இண்டிகோ நிறுவனத்துடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் போது FDTL குறித்து விளக்கம் கேட்கப்பட்டது. ஆனால் அந்நிறுவனம் இந்த பிரச்சனையை எழுப்பவில்லை. விமானங்கள் மற்றும் விமான குழுவினரின் செயல்பாடுகளை கவனிக்க வேண்டியது நிறுவனத்தின் பொறுப்பு. அதை இண்டிகோ முறையாக மேற்கொள்ளவில்லை. எனவே இந்த விவகாரத்தை அரசு மிக எளிதாக எடுத்துக்கொள்ளாது என்று அமைச்சர் திட்டவட்டமாக கூறினார். இதற்கிடையில் மக்களவையில் கேள்வி நேரத்துக்கு பின் பேசிய காங்கிரஸ் குழு துணைத் தலைவர் கௌரவ் கோகோய், கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் பல்வேறு விமான நிலையங்களில் ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதிக்குள்ளானது ஏன் என மக்களவையில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். நோயாளிகள், திருமணத்துக்காக வந்தவர்கள், பெற்றோர்களை காண வந்தவர்கள் என பலர் விமான நிலையங்களில் காத்திருக்கும் வேதனையை நாம் தினம்தோறும் காண்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். இதையடுத்து மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு இன்று மக்களவையில் விளக்கம் அளிப்பார் என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக 24 மணி நேரத்தில் விளக்கம் அளிக்க கோரி விமான போக்குவரத்து இயக்குநரகம் அனுப்பிய நோட்டீஸுக்கு இண்டிகோ தலைமை செயல் அதிகாரி பீட்டர் எல்பர்ஸ் நேற்று பதில் அளித்தார். அதில் விமானங்கள் ரத்தால் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கு மன்னிப்பு கோருவதாக தெரிவிக்கப்பட்டது. சிறு தொழில்நுட்ப கோளாறுகளில் தொடங்கி பருவநிலை, FDTL என பல்வேறு காரணங்களால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும், நடந்த தவறுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணத்தை மட்டுமே சுட்டிக்காட்டுவது மிக கடினமானது என்றும் அவர் கூறினார். DGCA அனுப்பும் நோட்டீஸுகளுக்கு பதிலளிக்க 15 நாள் கால அவகாசம் உள்ளது என்றும், இந்த குளறுபடிகளுக்கான விரிவான காரணங்களை கண்டறிய கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் அவர் பதிலில் குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து இண்டிகோ அளித்த பதிலை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என DGCA தெரிவித்தது. இதேவேளையில் இண்டிகோ விவகாரத்தில் உடனடியாக விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் நேற்று மறுத்தது. இந்த விவகாரத்தில் தலையிட கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜெயமால்யா பாக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு, இது மிக தீவிர பிரச்சினைதான் என்றாலும் விமான நிலையங்களில் லட்சக்கணக்கான பயணிகள் சிக்கியுள்ளனர். இதை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது என அறிகிறோம். எனவே இதை உடனடி வழக்காக விசாரிக்க இயலாது என்று குறிப்பிட்டது. இருப்பினும் இதே விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீது டிசம்பர் 10ஆம் தேதி விசாரணை நடத்த டெல்லி உயர்நீதிமன்றம் ஒப்புக்கொண்டது. இண்டிகோ நிறுவனம் ஒரு நாளில் 2300 விமானங்களை இயக்கி வரும் நிலையில் விமானிகள், விமான பணிப்பெண்கள் உள்ளிட்டோர் அடங்கிய விமான பணிக்குழுவுக்கு ஏற்பட்ட பற்றாக்குறையால் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. நேற்று மட்டும் டெல்லியில் 134 விமானங்கள், பெங்களூருவில் 75 விமானங்கள் உட்பட அந்நிறுவனத்தின் 500 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. முன்னதாக கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி 550 விமானங்கள், டிசம்பர் 5ஆம் தேதி 1000ற்கும் மேற்பட்ட விமானங்கள், டிசம்பர் 6ஆம் தேதி 1650 விமானங்கள், டிசம்பர் 7ஆம் தேதி 650 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தன.